வணக்கம். இது அசோகா இன்ஸ்டியூட். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமுக்கு அவங்க சிலபஸ் வெளியிட்ருக்காங்க இல்லையா, அதுக்கான வீடியோ தான் அது. அதில் முக்கியமாக அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, கடைசியாக கொடுத்த அறிக்கையில் அழகு 8, 9 இது 2 நல்லா படிக்கணும்னு சொல்லிவிட்டு அது சம்மந்தமான கேள்விகள் அதிகமாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு 4-5 வீடியோவில் அழகு 8க்குள்ள பாடங்கள் எல்லாம் போட போகிறோம். அழகு 8ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அதுலேயே ஒரு 4 சப் யூனிட் இருக்குங்க. அதில் உள்ள சப் யூனிட் 1 முதல் யூனிட் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. அதான் அந்த அழகு யூனிட் 8ல் இருக்கக்கூடிய முதல் சப் யூனிட். அதுக்கு நம்ம 2 வீடியோ போட போகிறோம். முதல் வீடியோ இன்றைக்கி, அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சரி, இது எந்த பாடத்தில் கவர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மேல்நிலை 1ஆம் ஆண்டு அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற 11th புக்கு தொகுதி 1 நம்மளுக்கு கவர் ஆகுது. சரிங்களா? ரைட். சின்ன இது ஆலோசனை தான். நீங்கள் புக் இதோட டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துடும். இதோட பிடிஎஃபே கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான். பாடத்தலைப்பு இதில் என்ன கவர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அண்ட் சிந்து சமவெளி நாகரிகம், இது 2மே 100% கவர் ஆகுது. 3வது 4வது 5வது அலகுகளில் தேவையென்றால் நீங்கள் படித்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு சில பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். 3, 4, 5, 5ல் மட்டும் 1, 2 நீங்கள் டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பண்பாடு சொற்பொருள் விளக்கம் அப்படிங்கிற ஆரம்பித்து பண்பாடுக்கு நாகரிகம் என்ன வித்தியாசம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் இந்த தமிழக பண்பாடு எப்படி தோன்றிச்சு, அதோடைய இலக்கிய சான்றுகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டின் குறிப்புகள், அது அப்புறம் தொல்பொருள் சான்று, கல்வெட்டு மற்றும் பட்டயங்கள், இந்த மாதிரி அந்த சான்றுகளை பூரா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதிலேருந்து கேள்விகள் அதிகமாக வரும். நாணயங்கள், என்ன நாணயங்கள் மூலமாக தமிழக பண்பாடு வரலாறு நமக்கு அறியப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த புக்கோட ஒவ்வொரு பேஜுமே கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு புக்காக தான் இருக்குது. நினைவு சின்னங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மாண்பு, நிலவியல் கூறுகள், அப்புறம் அந்த சங்கங்களில் இருந்ததுல அதை பற்றியான கொஞ்சம் கூடுதல் பழைய புக்கில் இருக்கிறத காட்டிலும் கூடுதல் தகவலோடு இந்த புக்கில் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த நிலங்கள் அடிப்படையில் தமிழர்கள் வாழ்க்கை முறைகள், அது அந்த தகவல் அடிப்படை தகவல் அதுவில் இருக்குது. அது போக கூடுதல் அந்த குறுநில மன்னர்கள் அவங்க ஆட்சி செய்த பகுதி, அதிலிருந்து எவிடன்ஸு, அவங்களுடைய சிறப்புகள் பற்றி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுக்கிறணும். அப்புறம் கேள்வி பதில். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்த பாடம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நம்மளுக்கு தமிழக பண்பாடுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குன்னு கேட்டுறாங்க. அவங்கள கற்றல் நோக்கங்களில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிந்து சமவெளி மக்களின் வாழ்க்கை முறையினை அறிந்து கொள்ளுதல், தமிழர் பண்பாட்டு கூறுகள், மக்கள் கூறுகள் பின்பற்றி தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நகரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுனா, பதிலிருந்து தமிழக வரலாறு என்பது இதுக்கு சம்மந்தப்பட்டது தான். அதோட தொல்லியல் சான்றதும் தமிழ் சமுதாய வரலாறுக்கும் சிந்து சமவெளிக்கும் தொடர்பு இருக்குது. அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிற இந்த பாடம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்த்தி ஆகுது. ஸோ அந்த யூனிட்டோட முதல் வரிக்கு இது உணர்த்தி ஆகுது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் சிந்து சமவெளி நகரத்துக்கு எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பெயர்களும், மதுரைனா மதுரை, காஞ்சி, அந்த மாதிரி பெயர்களும் இப்போ அங்கே உள்ள இருக்கிற பெயர்களும் ஒரே ரிசம்பிளன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை தெரிவிக்கிற மாதிரி ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். அதை சில தகவலை சேகரித்து கொள்ளுங்கள். அப்புறம் கீழடி, அதுக்கும் கீழடி இப்போ இதுக்கும் அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திராவிடர்கள் யார், இந்த திராவிடர்களுக்கும் அந்த சிந்து சமவெளிக்குள்ள லிங்க் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுபோக சிந்து சமவெளி நாகரிகத்தை தொடர்படுத்தி இந்த கட்டுரை ஒருங்கிணைச்சி எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட். அப்போ அது வரலாறு சம்மந்தமாக கேள்வி கேட்டாலும், சிந்து சமவெளி தனியாக கேட்டாலும் பதில் கொடுக்கறதுக்கும் தகவல் இருக்குது.
ஸோ அந்த முதல் யூனிட்டில், அதாவது 8வது யூனிட்டில் அந்த முதல் பகுதிகளுக்கு ஒரு 2 பாடம் நம்ம கொடுத்துருக்கோம். இது நீங்கள் இது ஒரு 38 பேஜ் வருது. இந்த 38 பேஜையும் நீ முடிஞ்சால் முழு புக் வாங்கி படிக்க முடிஞ்சால் படிச்சுருங்க. முழு புக் வாங்க முடியாதவங்க இந்த 38 பேஜையும் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து படிக்கலாம். அடுத்து அதே யூனிட்டில் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழக இலக்கிய வரலாறு அப்படிங்கிற யூனிட்ஸ் இருக்குது. அது நம்ம அடுத்த வீடியோவில், அதாவது தமிழர் மரபும் பண்பாடும் யூனிட் 8 பார்ட் 2 அப்படிங்கிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.